அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK விலாக்ஸு. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி செய்யக்கு மத்தியானத்துக்கு நமக்கு ஸ்பெஷல் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணிக்கு என் ஹஸ்பண்ட் ஆட்டு தொட்டியில் போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது மட்டன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் அங்கே போய் எடுங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மட்டன் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கழுவி எடுத்துக்கிடணுங்க. 2 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மட்டனை. இப்போ மட்டன் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. மட்டன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்ததுமே சாப்பிடணும்னு எப்பண்டா சமையல் பண்ணி சாப்பிட்றலாம் தான் இருக்குது. 1.5 கிலோ மட்டனுக்கு நம்ம 1 கிலோ ரைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு 50 கிராம் பூண்டு எடுத்துருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும்ல, அதுக்காக 50 கிராம் பூண்டு அது கூடவே 100 கிராம் இஞ்சி எடுத்துருக்குறோம். இது என்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டையுமே நம்ம சேர்த்தே அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம கை அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிடி கொத்தமல்லி இலை எடுத்துக்கணும். அதே அளவுக்கு ஒரு பிடி புதினா இலை. இது புதினாவே ரெண்டையுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 ஒரே பாத்திரத்தில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இடம் இருக்கிறதுனால ஒரே பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். இது கொத்தமல்லி இலை, இது புதினா. 1 கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி 1/2 கிலோ தக்காளியும் எடுத்துருக்குறோம். தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு மட்டனை நல்லா நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இன்னைக்கு குக்கரில் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். மட்டனை வேக வைக்கும்போது ஒரு குக்கரில் மட்டனை மாற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேலாக்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுவும் இது கூட சேர்த்துருக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இந்த மட்டன்லேயே தண்ணி ஊறும். நம்ம 1/4 லிட்டர் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும். இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி பத்தாது, ஒரு 1/2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது மட்டன் முழுகி வரணும் தண்ணி. இந்த மசாலா எல்லாமே நமக்கு மிக்சர் அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர் மூடியை போட்டு நம்ம ஒரு 5 விசில் வரது வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வெயிட் பார்க்கக்கூடிய மிஷின் இருந்து அப்படின்னா நீங்கள் 1 கிலோ அளந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கப்புக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கப்பு இருக்கோ அந்த கப்புக்கு 1 கிலோ கணக்கு பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்ம அளவு எடுக்கும்போது எப்போவுமே கப்பு இந்த மாதிரி தட்டி தான் எடுக்கணும். 1 இந்த கப்புக்கு 6 கிளாஸ் இருந்துங்க 1 கிலோ அரிசி. நம்ம இனியும் அரிசியை ஒரு 1/2 hour தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம். தண்ணி முங்குற அளவுக்கு நல்லா அலசிக்கலாம். அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு 1/2 hour நம்ம ஊற விட்டுறலாம் அரிசியை. வெங்காயம் வதங்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். ஆயில் 200 ml ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுமே இதுக்கு தேவையான நம்ம ஸ்பைசஸ் இது கூட சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு ஸ்பைசஸ் எதெல்லாம் சேர்க்குறோம்னா பட்டை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், முக்குத்தி மொத்து, அன்னாச்சி பழப்பூ, இது எல்லாமே இது கூட நம்ம சேர்க்குறோம். எண்ணெயில் பொரியட்டுங்க. எண்ணெயில் ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சாச்சு. நம்ம எண்ணெயை கட் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இனி இது எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு. நம்ம வேக வச்சாச்சு. இனி விசில் போயிடுச்சு. எடுத்துடலாம். எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாமா? சரிங்களா, எப்படி வெந்திருக்குன்ட்டு
நல்லாவே மட்டன் வந்து வெந்துடுச்சு. இதில் நம்ம வந்து மசாலா எல்லாம் போட்டதுனால அப்படியே வந்து சாப்பிடலாம் போல் தான் இருக்குது. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் ரொம்பவே நல்லாயிருக்கு. வெங்காயம் வதங்கும் போதே நல்ல வாசமாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டிருந்தோம்ல, அது ரொம்பவே வாசமாக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்குதுங்க. பொன் நிறமாக வரணும் வெங்காயம் நமக்கு. நம்ம இதுக்கு பிரியாணிக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், ஸ்பைசஸ், ஆயில் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிறதுக்கு போட்டாச்சு. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த டைம்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1 முழு ஸ்பூனுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன். மொத்தமாக 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நம்ம மட்டன் வேக வச்சோம்ல, அந்த டைம்லேயே 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறோம். இது நல்லா வதக்கி வரணும். இது ஏன்னா இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை வந்து நமக்கு போகணும். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையையும் புதினாவையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இது எல்லாமே நம்ம வந்து ஆயிலில் தான் வந்து வதக்கி எடுக்கிறோம். புதினா கொத்தமல்லி போட்டதுமே வாசம் வந்து வேஸ்ட்டுங்க. ரொம்பவே வந்து மூக்கு துளைக்குது வாசம். எப்பண்டா பிரியாணி ரெடி ஆகும், எப்போ சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகும். நம்ம இனியே கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இனி இது 3மே சேர்ந்து நல்லா வதங்கணும். இது எல்லாமே சேர்ந்து வதங்குற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சிருக்க மட்டன் இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு புதினா எல்லாமே வதங்கிடுச்சு. இனி நம்ம வேக வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் இது கூடவே. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இனி அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். சேர்த்ததுமே 2 ஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் வந்து புளிக்காத தயிரா நம்ம வந்து சேர்த்துக்கணும். வீட்டிலே வச்ச தயிர்னா இன்னும் நல்லா இருக்கும். மட்டனு இந்த மசாலா எல்லாம் போட்டதுமே எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து இந்த அரிசி வந்து வேகணும்ல, வேகிறதுக்கு வந்து எந்த கப்பு எடுத்தோம், இந்த கப்புக்கு வந்து நம்ம 6 கப்பு அரிசி எடுத்தோம். 1 கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். உப்பு வந்து நான் 2 ஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துறேன். ஆல்ரெடி மட்டன்லேயும் வந்து உப்பு வந்து சேர்த்துருந்தேன். அதனால 2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருந்து தேவையான நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்கணும். 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இப்போ ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்படியே மொத்தம் 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் தனியாவும் வந்து போட்டிருக்கோம். இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி வடிகட்டி வந்து எடுத்துடலாம். ஏன்னா அரிசியில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அங்கே வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இனி அது நல்லா தண்ணி கொதிச்சதுமே நம்ம வந்து இந்த அரிசியை வந்து சேர்த்துடலாம். கொதிச்சுட்டான்னு பார்த்துடலாம். பிரியாணிக்கு தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சாச்சுங்க. நம்ம இனி வந்து வடிகட்டி வச்சுருக்கோம்ல அரிசி, அதை இது கூட சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். இனி இப்போ நம்ம வந்து அரிசி போட்டாச்சு. இனி தம் வைக்கணும். தம் வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொட்டாங்குச்சி இருக்குல்ல, இதை வந்து நெருப்பு வச்சு நம்ம வீட்டில் வந்து நெருப்பு வைக்கிறதுக்காக கொட்டாங்குச்சியை எரித்து இதில் வந்து நம்ம நெருப்பு மாதிரி வச்சாச்சு. இனி வந்து இது வந்து அனல் வந்து குறையணும். குறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இனி ரெடி ஆகியாச்சு. நமக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகியாச்சு. இனி இது வந்து பார்த்தீங்களா பிரியாணி பார்த்தீங்களா, உதிரி உதிரியா பிரியாணி. பிரியாணி ரெடி பண்ணி ஆயாச்சு. இது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
வாசம் ரொம்பவே வீசுதுங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் நான் சொன்ன ரெசிபியை மாதிரி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் நான் சொன்ன ரெசிபி வச்சு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.